ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிறது வத்துக்கவானில் இருக்க பாலதண்டாயுதபாணி முருகன் டெம்பிள். இப்போ நாங்கள் பெராயிலேருந்து பெராயிலேருந்து போகிறோம். ஒரு 24 கிலோமீட்டர் தாண்டி இந்த கோவில் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே முருகர் சிவனுக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி இருக்க ஸ்டாச்சு. நம்ம டைரெக்டாக மலை மேலேயும் வரலாம், இல்லைன்னா கீழே ஸ்டெப் மாதிரி இருக்குது, அதுலேயும் வரலாம். அப்புறம் பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. எடுத்த உடனே ஐயனாரோட கோயில் வெளியில் இருக்குது, காவல் தெய்வம். அடுத்தது உள்ள இது மூலஸ்தானம். மூலஸ்தானத்தில் முருகர் இருக்காங்க. நாங்கள் போன டைமில் யாரும் அவ்வளோ பேர் இல்லை. நாங்கள் கொஞ்சம் ஆஃப்டர்நூன் போல் தான் போனோம். என்ன கேட்டால் நான் ப்ரிஃபர் பண்ணுற டைம் ஈவினிங். அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். நான் கோயிலோட டைமிங், அட்ரஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே அதே மாதிரி குரங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. நிறைய சாமிங்க ஸ்டாச்சு தான் சுற்றி இருந்தது. ஃபோட்டோ ஷாட்டுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம பார்க்குறதுக்கும் ரொம்ப அமைதியான பிளேஸ். மயில் நிறைய சாமியோட ஸ்டாச்சுலாம் நம்ம இங்கே வந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த கோயில் அதே மாதிரி 150 வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. இங்கே நடுவில் இருக்க முருகர் தான் மூலவராக இருந்தாங்க. இந்த முருகரை தான் 150 வருஷத்துக்கு முன்னாடி மூலவர் சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போவும் அந்த பூஜைங்கள்லாம் நடக்குது. உட்கார்றதுக்கு இடம், அங்கங்கே உட்கார்றதுக்கு இடம், ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்தது எல்லா இடமும். இங்கேருந்து மேலே நம்ம போனால் ஸ்டெப் மாதிரி இருக்குது. அந்த ஸ்டெப்பில் ஏறி போனோம்னா மயில், கோழி அதெல்லாம் இங்கே மேலே இருக்குது. கூண்டில் போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் இடத்த விட்டு கொஞ்சம் சாமி சிலைங்கள்லாம் நிறைய இருக்குது.
வெளியே நம்ம என்ட்ரன்ஸில் வந்து பெரிய வேல் ஒன்று வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளே வரப்போ பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். எடுத்த ஒன்று என்ட்ரன்ஸில்